மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம சின்ன வயசுல இருந்தே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களோட நிறைய வீடியோஸ் பார்த்திருப்போம். அவர் ஏன் ஒரு கையை அசைக்காம வச்சிருக்காரு? அவர் பக்கத்துல மற்ற நாட்டு அதிபர்களோ அல்லது வேற யாரா இருந்தாலும் அவரோட செக்யூரிட்டிஸ் ஏன் அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க? ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களோட சீக்ரெட்ஸ்னு நிறைய வீடியோஸ். அந்த மாதிரியான வீடியோக்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது ஒன்னே ஒண்ணுதான், புதின் அவர்களோட பவர் அண்ட் செக்யூரிட்டி. ஆனா இப்போ சமீபமா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களோட நட்பு எல்லாரும் ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கு. அவங்களுக்குள்ள இருக்க பரஸ்பர புரிதலை பார்க்கும்போது உலக நாடுகளே ஆச்சரியப்படுதுன்னு தான் சொல்லணும். அதுவும் அமெரிக்கா ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தணும்னு வரியை உயர்த்தினதுக்கு அப்புறம் இந்த உறவு இன்னுமே அதிகரிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படியான சூழ்நிலையில தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா வந்திருந்தார். ஆனா இங்க இருக்க ஊடகங்கள் எல்லாம் அவரு எப்படி நடந்து வந்தார் தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய விமானத்துல வந்தார் தெரியுமா? காந்தி நினைவிடத்துக்கு மரியாதை செலுத்தினாரு, அவருக்கு என்ன விருந்து கொடுக்கப்பட்டுச்சு, முருங்கைக்கீரை சூப்பு கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்லாம் போடுவாங்க. ஆனா முக்கியமான விஷயங்கள் எதுவும் மக்களுக்கு தெரியாம பாத்துக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் போட்டா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட புகழ் தமிழ்நாட்டுல பரவிடும்ல. சரி, இப்ப விஷயத்துக்கு போவோம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்தியா வர்றதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ரஷ்ய பாராளுமன்றம் டூமால ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுச்சு. அதுதான் ரெலோஸ் அக்ரிமெண்ட். ரெலோஸ் அக்ரிமெண்ட்னா என்ன, அதனால இந்தியா மற்றும் ரஷ்யா இரண்டு நாடுகளுக்குமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். ரெலாஸ் ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் அக்ரிமெண்ட். இது ஏதோ வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது, பரஸ்பர இராணுவ தளவாட பரிமாற்ற ஒப்பந்தம். இது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையான உறவுல ஒரு புதிய அத்தியாயம்னே சொல்லலாம். இனி ரஷ்யாவோட துறைமுகங்கள், விமான தளங்கள் மற்றும் கடற்படை தளங்கள்னு எதை வேணும்னாலும் இந்திய ராணுவம் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்தியாவோட தளவாடங்களை ரஷ்ய ராணுவம் பயன்படுத்திக்கலாம். குறிப்பா போர் கப்பல்களுக்கான எரிபொருள், பழுதுபார்ப்பு பணி மற்றும் இராணுவ வீரர்களோட மருத்துவ உதவி அப்படின்னு எதுக்குமே இனி இந்தியாவுக்கு தான் திரும்பி வரணும்ன்ற அவசியம் இல்லை. பக்கத்துல இருக்க ரஷ்ய துறைமுகங்கள் இராணுவ தளவாடங்கள்லயே அதெல்லாம் பெற்றுக்க முடியும். இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி அடுத்தவங்களோட தளவாடங்களை பயன்படுத்துற நடைமுறை இருந்துச்சு. ஆனா அப்படி பயன்படுத்துறதுக்கு பல கட்ட அனுமதிகள் மற்றும் அதிகார நடைமுறைகள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அதெல்லாம் இப்ப எதுவுமே தேவையில்லை. இந்த ஒப்பந்தத்தோட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இது ஒரு கேஷ்லெஸ் டீல். அதாவது எந்த ஒரு அவசர பண பரிவர்த்தனையும் தேவைப்படாது. இந்தியா ரஷ்யாவோட சேவைகளை பயன்படுத்திக்கிறோம், ரஷ்யா இந்தியாவோட சேவைகளை பயன்படுத்திக்கும். வருட இறுதியிலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலோ இரண்டு நாடுகளும் செட்டில்மெண்ட் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட், இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ரஷ்யாவோட ஆர்டிக் துறைமுகங்களையும் அதோட கட்டுப்பாட்டில் இருக்க நார்த்தன் சீ ரூட்ஸையும் இந்தியா இனி பயன்படுத்திக்க முடியும். நார்த்தன் சீ ரூட்ஸ் ஐரோப்பிய நாடுகளை அடைய சூயஸ் கால்வாயை விட தொலைவு ரொம்ப கம்மி. இந்த சீ ரூட் எதிர்காலத்துல ஒரு முக்கிய வர்த்தக பாதையை அமைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு நாடுகள்ல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டா இந்த சீ ரூட் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அந்த சீ ரூட்ல இந்தியா இப்பவே தன்னோட இருப்பை உறுதி செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இந்தியாவோட ஆர்டிக் ஆராய்ச்சி நிலையமான ஹிமாத்ரிக்கு தேவையான பொருட்களை கொண்டு போறதுல இருந்து எல்லா விதமான போக்குவரத்துகளையும் இந்த சீ ரூட் எளிமையாக்கும். நெக்ஸ்ட், ப்ளூ வாட்டர் நேவி. அதாவது இந்தியா எப்பவுமே உலக கடல்கள்ல எங்க வேணும்னாலும் செயல்படுற திறன் கொண்ட நாடா மாறணும்னு தான் விருப்பப்பட்டு இருந்துச்சு. அதை நிறைவேற்றுற விதமா இந்த ஒப்பந்தம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இனி இந்திய போர்க்கப்பல்கள் அரபிக்கடல்ல இருந்து கிளம்பி ஆர்டிக் வழியா ரஷ்ய துறைமுகங்களை அடைஞ்சு எரிபொருட்களை நிரப்பிட்டு பசிபிக் பெருங்கடலை அடைஞ்சு தென்சீன கடல் வழியா இந்திய பெருங்கடலை வந்து சேர முடியும். அதாவது ஒரு முழு உலகத்தையும் சுற்றி வர திறன் கொண்ட நாடா இந்தியா மாறி இருக்கு. இங்க இந்தியாவின் வியூக தன்னாட்சி, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை தான் பாராட்ட வேண்டியதா இருக்கு. இந்தியா இரண்டு குகைகள்லையும் இருக்கும். அமெரிக்காவுடனும் நட்பாத்தான் இருக்கும், அதுக்கு நேர் எதிராக இருக்க ரஷ்யா மற்றும் சீனாவுடனும் நட்பாத்தான் இருக்கும். ஆனா முடிவெடுக்கிற சக்தியை மற்ற நாடுகள்கிட்ட விடாம இந்தியா அதை தன்னிடம் தான் வச்சிருக்கும். இந்தியா ஏற்கனவே லமோவா அப்படின்ற ஒப்பந்தத்தை அமெரிக்கா கூட போட்டிருக்கு. அதுவும் இதே மாதிரி இராணுவ தளவாட பகிர்வு ஒப்பந்தம் தான். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்கிட்டையும் நமக்கு இதே மாதிரி இராணுவ தளவாட பகிர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு. இதுதான் இந்தியாவோட வியூக தன்னாட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்தியாவுக்கு மட்டும்தான் பலன்கள் இருக்கா, ரஷ்யாவுக்கு எந்த விதமான பலன்களும் இல்லையா அப்படின்னு பார்த்தா பலன்கள் இருக்கு. குறிப்பா இந்திய பெருங்கடல்ல ஒரு இராணுவ தளவாடத்தை அமைக்கணும்ன்றது ரஷ்யாவோட பல நாள் கனவு. ஆனா அதுக்கு பல பில்லியன் டாலர்கள் செலவாகும். ஆனா இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ரஷ்யா இனி இந்திய தளங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம பயன்படுத்திக்க முடியும்.
உக்ரைன் போருக்கு அப்புறமா பொருளாதார ரீதியா ரஷ்யா சீனாவை சார்ந்துள்ள மாதிரி சர்ச்சை எழுந்திருக்க இந்த நேரத்துல ரஷ்யா இன்னுமே சீனாவோட கட்டுப்பாட்டுல இருக்க பாகிஸ்தான் மற்றும் ஸ்ரீலங்காவோட தளவாடங்களை பயன்படுத்துற தர்ம சங்கடமான நிலையை குறைக்க இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கியமான கருவியா அமைஞ்சிருக்கு. இது ரஷ்யாவின் சீனாவுடனான வியூக தன்னாட்சியை காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த ரெலாஸ் ஒப்பந்தம் ரஷ்யா மற்றும் இந்தியாவுடனான அடுத்தடுத்த பெரிய ஒப்பந்தங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சிருக்கு. குறிப்பா S-400 ஏவுகணைகளோட விநியோகம், 5th ஜெனரேஷன் சுகோய் 57ஓட கூட்டு தயாரிப்பு, பிரம்மோஸ் ஏவுகணைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது போக இந்தியாட்ட என்னதான் கடல்ல இருந்து மற்றும் தரையில இருந்து அணு ஆயுதங்களை வீசுற லான்ச் பேட்ஸ் இருந்தாலும் வான்வழியா அணு ஆயுதங்களை வீசுற பாம்பர் விமானங்கள் இல்லை. அதை வாங்க வேண்டிய தேவையும் இந்தியாவுக்கு இருந்ததில்லை. ஆனா இனி இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ரஷ்யாவின் பாம்பர் விமானங்கள் இந்திய தளவாடங்கள்ல நிற்கும். இது ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவை எதிர்க்கணும்னு நினைக்கிற நாடுகள்கிட்ட ஒரு பயத்தை விதைக்கும். இவ்வளவு நாள் இங்க இருந்த வெளியுறவு கொள்கைகள்லையும் எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்காம இந்தியா தன்னோட சக்தியை அதிகப்படுத்தி ஒரு தனித்துவமான நாடா வளர்ந்துருக்கு. அதுக்கு முழு முதல் காரணம் இந்த வயசுலயும் ஓயாம உழைக்கிற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர் ஒருத்தர் இங்கே இருக்கும்போது அவர் டேஞ்சரஸ், அவரை விட இவர் டேஞ்சரஸ் அப்படின்ற கதையெல்லாம் இங்க வேணாம். எஸ், யூ ஆர் டேஞ்சரஸ், பட் மோடி இஸ் டேஞ்சரஸ் டு யூ பீப்புள். நம்ம சேனலோட பேரு ஒய் நாட்.